Hi students, how are you? I hope that everybody is fine. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தேன். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்லி கொடுத்தது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? அதாவது டு யூ, டிட் யூ, வில் யூ யூஸ் பண்ணி. அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம் இல்லையா? ஆர் யூ கம்மிங் நோ, வேர் யூ கம்மிங் எஸ்டர்டே திஸ் டைம், வில் யூ பி கம்மிங் டுமாரோ திஸ் டைம், இந்த மாதிரி கேட்டோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அதாவது ஹேவ் யூ கம் டு திஸ் கிளாஸ் ஆல்ரெடி, அது. அதே மாதிரி ஹேட் யூ கம் டு திஸ் கிளாஸ் பிஃபோர் ஐ ரீச் த கிளாஸ் ஆர் பிஃபோர் ஐ கேம், நான் வரதுக்கு முன்னாடி நீ வந்திருந்தியா கிளாஸ்க்கு, வந்து இருந்தியா தான் ஹேடு. அப்புறம் நாளைக்கு வந்திருப்பியா இந்த டைம், வில் யூ ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ், ஐ வில் ஹாவ் டு கம் டு திஸ் கிளாஸ், ஐ வில் ஹாவ் டு கம்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ வில் ஹாவ் கம். வில் யூ ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ் டுமாரோ பிஃபோர் 10 o'clock, 10 o'clock முன்னாடி வந்திருப்பியா, நாளைக்கு இந்நேரம் வந்திருப்பியா, நாளைக்கு 10 மணிக்கு முன்னாடியே வந்திருப்பியான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ் டுமாரோ பிஃபோர் 10 o'clock. 10 மணிக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன், வந்து இருப்பேன், அதை வில் ஹாவ். அதே மாதிரி நம்ம கேட்குறோம், ஹாவ் யூ பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 2 months, 2 மாதமாக வந்துட்டுருக்கீங்களா இந்த கிளாஸ்க்கு? ஆமாம், ஐ ஹாவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் 2 months. லாஸ்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தீங்களா இந்த கிளாஸ்க்கு? ஏன்னா இந்த கிளாஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிளாஸ், அப்படியே வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமாக கிளாஸஸ் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய கிளாஸஸ் வந்திருப்பீங்க போட்டிருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் கோர்ஸோடு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்களா? ஹேட் யூ பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் 2 months பிஃபோர்? எஸ், ஐ ஹேட் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் 2 months பிஃபோர். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு இருந்தேன் இல்லையா? அதே மாதிரி வில் யூ ஹேவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த், அதாவது அடுத்த மாதம் நீங்கள் வந்துட்டுருப்பீங்களா இந்த கிளாஸ்க்கு? எஸ், ஐ வில் ஹேவ் பீன் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த். வை? ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஐ வாண்ட் டு டெவலப் மை செல்ஃப். இஃப் ஐ கம் ஹியர் ஐ வில் டெவலப் மோர் அண்ட் மோர். எஸ், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இங்கே வந்து நிறைய கற்றுக்குவேன் அப்படின்னு. ஸோ நம்ம இதில் என்ன படித்தோம் அப்படின்னா 12 டென்ஸ் பார்த்தோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த 3 முடிஞ்சுதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் முடிஞ்சுதா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் முடிஞ்சுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 4 காலங்களில் 4 டைப்பில் 3 காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், 12 டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது நிறைய கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கிளாஸ் எடுத்ததெல்லாம். அதே மாதிரி இப்போது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு, அது சின்ன பையனாக இருந்தால் நீன்னு சொல்லுவோம், பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுவோம். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர், நம்ம தமிழில் தான் நீங்கள் அந்த வித்தியாசமெல்லாம் சொல்லுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ, YOU, யூனா நீ. நமக்கு முன்னாடி சின்ன பையனாக இருந்தால் நீ சொல்லுவோம், நமக்கு முன்னாடி ஒருத்தரே தான், ஆனால் பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர், ஒருத்தருக்கு மேலே 2, 3 இந்த மாதிரி நிறைய பேர், 2 பேர் வந்தாலே பன்மை தான், ப்ளூரல் தான். அதுக்கும் நீ தான், YOU இங்கிலீஷில். அதுக்கு ஆன்சரில் தான் நமக்கு தெரியும், நாங்கள். இப்போ நான் அப்படிங்கிறது சின்னவங்களோ பெரியவங்களோ சொல்லுவாங்க, நாங்கள் அப்படிங்கிறப்ப WEV, இது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன்.